ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியில் அதிகமான பூக்கள் கொத்து கொத்தாக வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து தயிர் உரம் கொடுத்தோம் இல்லையா, அந்த புளிச்ச தயிர் உரம் கொடுத்தனால நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட செடியிலே நிறைய இந்த ஒரு செடியில் எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6-7 மொட்டுக்கள் வச்சிருக்கு. 3 பூ பூத்துருக்கு. அந்த மாதிரி இந்த செடியில் வந்து பூ பூக்காமலே இருந்தது, ரொம்ப நாளாக பூக்கலை. அதுமாதிரி செடிகள் வந்து நல்லா பழுத்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா மழை டைம் இல்லையா, அதனால செடியில் இலைலாம் வந்து பழுத்து கொட்டுது. அப்படி இருந்து பூ இதுல ஒரு 3 மொட்டு வச்சு ஒரு நல்ல பூ பூத்துருக்கு. அந்த மாதிரி அந்த செடியில பாத்தீங்கன்னா எல்லா ரோஸுமே, பால் ரோஸ் எல்லாமே பூத்து இருக்கு. அந்த மாதிரி பூக்காத செடியிலையும் பூ பூக்கிறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். அது என்ன டிப்ஸ் அப்படின்றத வீடியோக்குள்ள வாங்க சொல்றேன். அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள்ளு தாங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கருப்பு எள்ளுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு, சமையலுக்கும் சரி, செடிகளுக்கும் சரி, இது நல்ல ஒரு இயற்கையான உரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பூக்காத செடியிலையும் பூ பூக்கிறதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். இந்த கருப்பு எள்ளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு எள்ளை பவுடர் பண்ணி நம்ம அரைச்சி அந்த பவுடர் வந்து செடிகளுக்கு அப்படியே அப்படியே உரமாக கொடுக்க போகிறோம். மழை டைம் அப்படின்றதுனால நம்ம வந்து உரமாக கொடுக்கலாம். இதுவே வந்து வெயில் டைமாக இருந்தால் நம்ம தண்ணியில் கலந்து கூட கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். இது ஒரு பாக்கெட் வாங்கினேன். இந்த ஒரு பாக்கெட் வந்து எங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். கைப்பிடி கருப்பு எள்ளு இருந்தா போதும். பூக்கள் அருமையா பூ பூக்கிறதுக்கு இந்த எள்ளை வந்து நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கருப்பு எள்ளை நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. எள்ளு அரைச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக திரியாக தான் இருக்கும். இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே இது கரெக்டாக இருக்கும். அதிகமாக கொடுக்க தேவையில்ல. ஒரு ஸ்பூன் கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் லைட்டாக ஈரப்பதத்துக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கொடுத்துக்கலாம் அப்படியே எல்லா செடிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செடிக்கு இந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும். அதுவும் நம்ம செடிக்கு பக்கத்தில், அந்த வேர் பக்கத்தில் கொடுக்கக்கூடாது. எட்டை தான் கொடுக்கணும். நம்ம எந்த உரம் கொடுத்தாலுமே அது கரெக்டாக அந்த வேருக்கு போயிடும். செடி பக்கத்தில் கொடுக்காதீங்க. கிளற வேண்டாம். ஏன்னா மணல் வந்து தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்குது மணல்லாம். நம்ம வந்து போன தடவை புளிச்ச தயிர் கொடுத்ததுனால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு துளிர் நிறைய வந்திருக்கு. புது துளிர்லாம் நிறைய வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னாலே கூட தெரியும். இது ஃபுல்லா புது துளிர் தான் இந்த புளிச்ச தயிர் கொடுத்ததுனால. அந்த மாதிரி நீங்களும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த செடி வந்து கொஞ்சம் இந்த பக்கம்லாம் துளிரே வராம இருந்தது. இப்பெல்லாம் நல்ல ஒரு துளிர் வந்திருக்கு இந்த சைட்ல. இப்போ வந்து நம்ம செடிங்களுக்கு அரைச்ச எள்ளை வந்து நம்ம கொடுத்தாச்சு. லைட்டா வந்து தண்ணி தெளிச்சுப்போம். இப்போ வந்து சும்மா லைட்டா ஈரப்பதத்துக்காக மட்டுமே நம்ம உரம் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஈரப்பதத்துக்காக லைட்டா தண்ணி தெளிச்சுட்டா போதும். அதிகமா தண்ணி கொடுக்க வேண்டாம். ஏன் நம்ம அந்த தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த உரம் கொடுத்தோம் இல்லையா, அந்த உரம் மணல் மேலே தான் இருக்கும். தண்ணி லைட்டா நம்ம தெளிச்சு விட்டோம்னா அந்த உரம் கொஞ்சம் லைட்டா கீழே இறங்கும். இப்ப வந்து எல்லா செடிகளுக்கும் உரம் கொடுத்து அதுக்கு தண்ணி கொடுத்தாச்சு. இப்ப வந்து இருக்கிற செடியில போட்ட பூ எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இதுல எந்த அளவுக்கு மொட்டுக்கள் வந்து நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல எக்கச்சக்கமான மொட்டுக்கள் வந்து நிறைய இருக்கு. இது வந்து பட்டன் ரோஸ். இது
இந்த ரோஸ் வந்து அடிக்கடி பூத்துக்கிட்டே இருக்கு எப்பயுமே செடியில. இதுதான் வந்து ரேரா பூக்குதுங்க. எப்பயா ஒரு டைம் தான் இந்த ரோஸ் பூக்குது. இந்த ஒயிட் ரோஸ் வந்து நல்லா பூக்கல. பன்னீர் ஒயிட் கலர்ல இருக்க பால் ரோஸ் கலர் நல்லா நிறைய பூ வந்துகிட்டே இருக்கு இந்த செடியில. ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பூங்க, ஆரஞ்சு கலரும் ரோஸ் கலரும் கலந்த மாதிரி. இது ஆரஞ்சு கலரும் ரோஸ் கலரும் கலந்த மாதிரி பூ. இந்த பூ வந்து பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோஸ் வாசனை வரும். இந்த பூ ரேராக தான் பூக்குது நம்ம செடியில். இது வந்து நம்ம இந்த பூலாம் வந்து டெய்லியும் அடிக்கடி பூத்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த டிப்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதில் எந்த ரோஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.